வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மத தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஒற்றுமைக்கான சக வாழ்வுக்கான என்ற துணைப்பொருளுடன் குளோரியஸ் சர்ச் பிரதான பாஸ்டர் ஜெராம் பெர்னாண்டோ அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் சர்வமத குழுவினர் இணைந்து இலங்கை நாடு ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும், பல்லின மதங்கள், பல்லின மொழி பேசும் இனங்கள் இவர்களுக்கு மத்தியில் சக வாழ்வை மேம்படுத்தி ஒரு பெருமைமிக்க நாடாக விளங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை பாஸ்டர் ஜெராம் பெர்னாண்டோ அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்ல, புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான அனுர குமார திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டில் மதபேதமின்றி மதத்தை வைத்து மக்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல், மத நிந்தனைகளை ஏற்படுத்தாமல், அந்த மத ஒற்றுமையுடன் இந்த நாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று அவரது உயர் சிந்தனைக்கு அமைய பாஸ்டர் ஜெராம் பெர்னாண்டோ அவர்கள் எங்களுடன் கைகோர்த்து இருப்பது மிகவும் பெருமையான விடயமாக இருக்கின்றது. இலங்கை முழுவதும் பாஸ்டர் ஜெராம் பெர்னாண்டோ அவர்களின் ஒத்துழைப்பின் மூலம், இந்த சர்வமத ஏற்பாட்டின் மூலம் சகல இனங்களையும் ஒன்றிணைத்து அவரவர்கள் கலாச்சாரத்தை மதித்து அவர்களுக்குரிய கௌரவங்கள் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் செயல்பாட்டுடன் இயங்குவதற்கு இன்றைய சர்வமத இந்த மீடியா கான்ஃபரன்ஸை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாங்கள் இந்த உபதேசங்கள் படிப்படியாக கிராமங்கள் தோறும் முன்னெடுத்து சென்று இலங்கை நாடுதான் ஒரு எல்லா மதங்களும் தத்தம், அதாவது பிறந்த ஒவ்வொருவரும் தத்தம் மதத்துடன் இணைந்திருக்கின்றார்கள். உலகில் வேறெங்குமே இவ்வாறு இருக்கவில்லை. அந்த வகையில் மதம் பெருமை சார்ந்த நாடாக, மதத்தை கௌரவப்படுத்தும் நாடாக இலங்கை நாடு மிளர்கின்றது. அதே வேளையில் இந்த மதங்களை அவர்கள் எப்படி மதிக்கின்றார்களோ மற்றவர்களின் மதங்களையும் மற்ற மனிதநேயங்களையும் அன்புள்ளம் கொண்டு மதிக்க வேண்டும் என்ற உணர்வை மேலோங்க செய்து நாம் அனைவரும் இலங்கை நாட்டில் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ சங்கல்பம் பூண்டு மேலும் பல நல்ல விடயங்களை பாஸ்டர் ஜெராம் பெர்னாண்டோ அவர்களின் வழிகாட்டலின் மூலம் முன்னெடுப்பதற்கே இன்றைய சர்வ ஆகம இந்த கலந்துரையாடலில் சங்கமமாக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். உண்மையிலே சர்வமத தலைவர்களுடைய ஒன்றியத்தின் சார்பாக இன்று சர்வமத தலைவர்களுடைய இந்த சர்வமத ஊடக மாநாடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த இலங்கை தாய் திருநாட்டிலே வாழக்கூடிய மூவின மக்களும் ஒரு தாயின் பிள்ளைகளாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். பௌத்த, இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவ சகல மத தலைவர்களும் சகல மதத்தார்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் ஒரு தாயின் பிள்ளைகளை போல, இலங்கை தேசிய கீதத்திலே நாங்கள் சொல்வது போல ஒரு தாயின் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். அந்த காலகட்டத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே இன்று நடைபெறுகின்ற இந்த சர்வமத ஊடக மாநாட்டுக்கு எங்களுடன் கைகோர்த்துள்ளார்கள் எங்களுடைய தேசிய சர்வமத குரு ஒன்றியத்தின் கௌரவ தலைவர் கலகம தம்மரன்சி நாயக தேரர், கௌரவ கலாநிதி பாபு சர்மா குருக்கள், கௌரவ கலாநிதி
அருட்தந்தை நிஷான் குரே பாதிரியார், அதுபோன்று இந்த குளோரிஸ் ஆலயத்தினுடைய கௌரவ தலைவர் ஜெராம் பெர்னாண்டோ அவர்களும் இன்று எங்களுடன் கைகோர்த்துள்ளார்கள். ஒரே நோக்கம், இந்த ஊடக மாநாட்டின் ஒரே நோக்கம் தேசிய ஒற்றுமை, மத நல்லிணக்கத்தை இந்த நாட்டிலே நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து கட்சி எழுப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் இந்த செய்தியாளர் மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே வாழக்கூடிய நாங்கள் மூவின மக்களும் ஒன்றுபட வேண்டும். சர்வமத தலைவராகிய நாங்கள் 2 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே தேசிய ஒற்றுமைக்காக வேண்டி, மத நல்லிணக்கத்துக்காக வேண்டி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். யாவரும் அறிந்த உண்மை, எங்களுக்கு முன்னால் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களுக்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும், எங்களுடன் பல வருடங்களாக அவர்கள் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இன்றும் அவர்கள் இந்த செய்தியாளர் மாநாட்டிலே கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாக எங்களுடன் ஜெராம் பெர்னாண்டோ அவர்கள் கைகோர்த்து இன ஒற்றுமை, மத ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு ஒன்று சேர்ந்திருப்பது காலத்தின் ஒரு தேவையாகவும் எங்கள் அனைவர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கின்றது. இன ஒற்றுமையை, மத ஒற்றுமையை விரும்பக்கூடிய எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயம். அவர்கள் இலங்கையிலே பல சேவைகளை ஜாதி மத கட்சி பேதம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தேசிய சர்வமத குரு ஒன்றியத்துடன் இணைந்து அவர்கள் இன்னும் பல சேவைகளை செய்ய உட்சேர்த்துள்ளார்கள், முன்வந்துள்ளார்கள். எனவே அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம் சர்வ மதங்கள் சார்பாக. எனவே இந்த நாட்டிலே நாங்கள் அன்றும் தான் இன்றும் தான். இன்று இப்பொழுது எங்களுடைய நாட்டுக்கு புதிய ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதுவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று இந்த நாட்டின் ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் சர்வ மதங்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனாதிபதி அவர்களும் அவர்களுடைய அரசாங்கமும் செய்கின்ற நல்ல விடயங்களுக்கு, நாட்டின் முன்னேற்றத்துக்கு கிடைக்கிற முயற்சிகளுக்கும், இன ஒற்றுமை, மத ஒற்றுமை, சகவாழ்வு, நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்காக வேண்டிய அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் சர்வமத தலைவர்களாக நாங்கள் கைகோர்த்து எங்களுடைய பரிபூர்ண ஆதரவை வழங்குவோம் என்று இந்த ஊடகவியலாளர் மாநாட்டின் ஊடாக நாங்கள் முழு இலங்கைக்கும் முழு உலகத்துக்கும் நாங்கள் எடுத்து சொல்கின்றோம்.